வீட்டுக்காரர் இறந்துலேருந்து டாக்டர் பேர்ல கூட பார்க்கலீங்க. அந்த விவசாயத்துல இருந்து தாங்க நாங்க. நாங்க ஊர்ல இல்லாத போது வந்து டவர் போட்டு போயிட்டாங்க. நாங்க ஊருக்கு போற டைம்ல தண்ணியாவது அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏங்க டவர் போடுறதுக்கு வந்தாங்க. டவர் மரமெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லம்மா சும்மா ஒரு ட்ரையலுக்காக தான் பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருங்க. எனக்கு அந்த விவரம் எல்லாம் எதுவும் தெரியாதுங்க. எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஈபிக்காரங்க வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம்மா, உங்கள் இடத்துல வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம், ட்ரையல் மட்டும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு தாங்க பேஸ் மட்டும் போட்டாங்க. அப்புறம் டவர் கொண்டாந்து போடுறதுக்கு வரும்போது நான் போடக்கூடாது, மரம்லாம் இருக்குது, நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னா பையன் டாக்டருக்கு படிச்சுட்டு விவசாயம் தாங்க பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துலேருந்து டாக்டர் பேரில் கூட பார்க்கலிங்க. அந்த விவசாயத்தில் இருந்து தாங்க நாங்கள் விவசாயத்துல இருந்து நாங்க பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சுங்க கஷ்டப்பட்டு. எங்க வீட்டுக்காரர் இருந்து இந்த விவசாயம் அழிய கூடாதுன்னு நான் சொன்னது கூட அம்மா நான் அப்பா ஞாபகத்தமா விவசாயத்தை பாத்துக்கிறேன்னு பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டங்க விவசாயம். இந்த மரமெல்லாம் ஆசையா எங்க பையன் வச்சாங்க, கஷ்டப்பட்டு வச்சுங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் வராது, நாங்க இப்படி ஏறி பக்கம் தள்ளி போயிடுறேன்னு போடும்போது ட்ரையல் பாக்குறாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க. டவர் போடும் போது நாங்க ஊர்ல இல்லாத போது வந்து டவர் போட்டு போயிட்டாங்க. நாங்க ஊருக்கு போற டைம்ல லைனா அந்த மாதிரி தாங்க நாங்க கேட்டதுக்கு நாங்க பாக்குறோமா, நாங்க எல்லாம் நஷ்டிடுமா இல்லம்மா கம்பத்தை மாத்திரமா அப்படி நாங்க ஏன் ஒண்ணுமே பண்ணீங்க. கிணறு ஓரத்துலயே வந்துச்சுங்க, அதையும் சொன்னுங்க. அம்மா நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதாங்கம்மா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஐயா.